கவிஞர் அவர்களே, உங்களோட புலமையை வந்து நான் வந்து சற்று விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஆ, ஆமா, என்ன பண்றீங்கன்னா ஒரு குரல் சொல்லுங்க பாப்போம். எந்த குரல்ல பேச? கவிஞர் அவர்களே, நான் சொல்வது திருக்குறளை. ஓ, திருக்குறளை சொன்னீங்களா? ஆமா, ஒரு குரல் சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுவா சொல்லுங்க. சொல்லிடுவா அதான் சொல்லுங்க கேட்போம். சொல்லிடுவோம். முயற்சி திருவினையாக்கும், ம். முயற்றின்மை இளமை செய்துவிடும், கவிஞர் அவர்களே, இளமை புகுத்திவிடும். அது இளவே கிடையாது, இன்மை. இன்மை புகுத்தி விடும். சரிங்களா? பூவை புயின்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன விஷயங்கள் கரெக்ட். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பீங்க. என்ன காரணம்? ஏன் தம்பி, எல்லாம் தமிழ தூக்கி பிடிக்கிறேன்றாங்க, ஒரு குரலை ஒழுங்கா சொல்ல முடியல. திருப்பி ஒரு கூட்டத்துல நம்ம முதல்வருக்கு டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த குரல் தான். இந்த குரல் முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு அழகா சொல்றதை விட்டுட்டு இளமைன்றாரா? ஆமா இளமைன்றார். ஏன்னா அதுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி கலக்கெல்லாம் இளமையா வர்றாரு இல்லையா, அதனால அந்த மாதிரி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். கவிஞர்ல அது வந்து திருக்குறளோட குரல், இது வந்து முதல்வரோட குரல். சூப்பர் சூப்பர், அப்படி போடுங்க. கரெக்டா சொன்னீங்க, போங்க. அப்படிதான் பாக்கணும். ஏன்னா இளைஞர் பட்டாளம் வந்து அவரோட இளமையை பார்த்து கூகுள்ல சர்ச் பண்றாங்க. என்ன சோப் யூஸ் பண்றாரு, என்ன ஹெல்த் டிப்ஸ் யூஸ் பண்றாரு, என்ன விக் யூஸ் பண்றவங்க தெரியுது. இளமை புகுத்து விடும். ஐயோ சிலுக்குதுங்க. சரி போதும். முதல்வர் வந்து இந்த மாதிரியான புது புது விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுறது. இனிமேலாவது சற்று சிந்தித்து யோசித்து மனப்பாடம் செய்துவிட்டு வந்து ஒப்பிக்குமாறு கழக உடன்பிறப்புகள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.